நாம் வாசிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடினவர்களாக, ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவரே என்னோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு இன்னைக்கு கொடுக்கிற அந்த மன்னாவினுடைய அந்த காரியம் என்னவென்றால், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை வர பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்களுடைய சிந்தனையில் இருக்கிற எண்ணம், உங்கள் இருதயத்தில் இருக்கிற சந்தேகம், உங்கள் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற காரியம் எல்லாவற்றையும் அப்படியே ஒரு பாதரட்சியை போல கழற்றி விட்டு தேவனுடைய வார்த்தையை கேளுங்க நண்பர்களே. இன்னைக்கு தேவன் இதில் ஒரு பெரிய காரியத்தின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தயவு செய்து இதை நீங்கள் தெளிவாய் கேட்டு நீங்கள் புரிந்து கொண்டு இந்த நன்மையை பெற ஆயத்தமாகுங்கள். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். பாருங்க, நீங்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்மளுடைய தகப்பன் நமக்கு திரும்ப அவர் ஆசீர்வதித்து அவர் தரப்போகிறார். நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்கள் ஒன்று, இன்னொன்று நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களையும் தேவன் அவை புதிதாக்கி ஆசீர்வதித்து உங்கள் கரங்களிலே அவை கொடுக்க போகிறார். எனவே இழந்த காரியங்களையும் இழக்கிற மாதிரியாய் இருக்கிற இந்த காரியங்களையும் நம் தேவன் உங்களுக்கு திரும்ப அவர் ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன்? நம்முடைய ஆண்டவர் பாருங்க, நாம் இழந்ததையும் நாம் அங்கலாய்க்கிறதையும் நம்மை விட்டு போன இந்த சில நன்மைகளையும் குறித்து நாம் வேதனைப்படும் பொழுது தேவன் ஒரு தீர்மானம் எடுப்பாராம். தேவனுடைய புஸ்தகத்தில் அவர் அவைகளை எழுதி வைத்துக் கொள்வாராம். என்னவென்று, நீதியின் வழியில் நடக்கிற தம்முடைய பிள்ளைகள் அவர்கள் எவைகளை இழந்தார்களோ அவைகளை திரும்ப கொடுப்பதற்கு ஜாக்கிரதையுள்ளவராயிருக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. இழந்ததை ஆசீர்வதித்து மீண்டுமாய் அவை தருகிற தேவன். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் போனதெல்லாம் போகட்டும், நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு விட்டுடுங்க. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார் என்கிற நம்பிக்கை அற்ற நிலையில் இன்றைக்கு உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் கையை வைத்து நம்பிக்கையற்ற சூழலில் இருக்கிற உன்னை பார்த்து நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க, நம்பிக்கையற்ற சூழலில் இருக்கிற என்னைய பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, இழந்ததை அவர் தருகிற தேவன், இழந்ததற்கு பதிலாக அவர் சிறப்பானதை தருகிற தேவன். இழக்கும் தருவாயில் இருக்கிற அந்த காரியத்தையும் அவர் புதிதாய் ஆசீர்வதித்து மகிமையினால் நிறைத்து நமக்கு தரும் தேவன். ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி, இழந்ததுக்காக நீ கவலையே படாத சொல்லு. ஹல்லேலூயா. இழக்கிற தருவாயில் இருக்கிற உன்னைய பார்த்து நீ கவலையே படாத நீங்க சொல்லுங்க. பாருங்க, இந்த செய்தி கர்த்தர் எனக்கு 4 அடையாளங்களை கொடுத்தது. எனவே இவை சிறப்பான ஒன்று.
உண்மையாய் நடக்க போகிற ஒன்று, தேவன் அதை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, நான் சொல்றேன், உங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள், தேவன் தான் உங்களை சிறுமைப்படுத்தினார். தேவன் தான் உங்களுக்கு வழிகளை அடைத்தார். தெய்வம் தான் உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைக்காக காத்திருக்கும்படி ஃபுல் ஸ்டாப்பில் கமாவை வச்சு அப்படியே உட்கார வைத்திருந்தார். எல்லாம் அவர் தான் பண்ணார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் அந்த வருஷத்தில் துன்பத்தை காணும்படி அனுமதித்தவரும் அவர் தானா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு சபையை பார்த்து தேவனுடைய வார்த்தை வருகிறது. உங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்குற தேவன். அப்படின்னா எவ்வளோலாம் அழுதோமோ, எவ்வளோலாம் துன்பப்பட்டோமோ, எவ்வளோலாம் நெருக்கப்பட்டோமோ, அதற்கு மேலாக அவர் சகலத்தையும் நமக்கு திரும்பி தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலன் இல்லாமல் போகும் மட்டும் நீங்கள் சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கலாம். பலன் இல்லாமல் போகும் மட்டும் நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாதே, உன்னை நீ திடப்படுத்திக் கொள் என்று தேவன் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? திடப்படுத்துகிற அனுபவம், நெருக்கப்படுகிற அனுபவம், பலன் இல்லாமல் அழுகிற அனுபவம், இவையெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்ட தம்முடைய சபை நீதியின் வழியில் நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ இழந்த சகலத்தையும் நான் உனக்கு திரும்ப தருவேன். நீ இழக்க அந்த தருவாயில் இருக்கிற அத்தனையும் நான் புதிதாக்கி உனக்கு தருவேன். நீ இழந்த சகல நன்மைகளையும் சகல சமாதானத்தையும் தேவன் உங்களுக்கு இந்த ஆராதனையிலே தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இழந்திருக்கிறீங்க? கரம் உயர்த்தி பரலோகத்துக்கு நேரா. நீங்க இழந்தது உங்க குடும்பத்துக்கு தெரியாம இருக்கலாம், உறவுக்கு தெரியாம இருக்கலாம், கணவன் மனைவிக்கு தெரியாம இருக்கலாம். எதெல்லாம் இழந்திருக்கிறீங்க? எதெல்லாம் சத்ரு திருடினா, எதெல்லாம் சத்ரு சுட்டெரித்து போட்டிருக்கிறான், எதெல்லாம் சத்ரு கொள்ளையடித்திருக்கிறான், அப்படியே கரம் உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும்பா, எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேன். ஆனாலும் இத்தருவாயில் நான் நெருக்கப்பட்டாலும், நான் அழுவதற்கு பலன் இல்லாமல் போனாலும், நான் நம்புகிறேன் உம்முடைய வார்த்தையை. சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிரியை செய்வார். என் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. சத்ரு திருடி இருக்கட்டும், சத்ரு கொள்ளையடித்து இருக்கட்டும், சத்ரு தீயினால சுட்டெரித்து நம்முடைய ஆசீர்வாதங்களை சாம்பலை போல நம் கண்முன் ஊதட்டும், இழந்ததை தேவன் நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்மூடித்தனமா விசுவாசிங்க. நிச்சயமா நடக்க போகிற ஒன்றை தேவன் 4 அடையாளத்தோடு என்னோடு பேசின உறுதியாய் நான் சொல்கிறேன், நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். தேவன் செய்வார். கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு எதையெல்லாம் இழந்து தவிக்கிறீர்கள், கவலைப்படாதிருங்க, எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு திரும்பி கொடுப்பார். நீங்கள் இழந்த பலன், நீங்கள் இழந்த உறவு, நீங்கள் இழந்த அன்பு, நீங்கள் இழந்த ஐஸ்வர்யம், நீங்கள் இழந்த ஆஸ்திகள், நீங்கள் இழந்த சமாதானம், நீங்கள் இழந்த பிள்ளைகள், எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு திரும்பி தருவார். தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் பலமாய் தலைக்கு மேல கரம் தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையெல்லாம் நம்ம எடுத்துட்டு போய் எங்கேயோ வச்சிருக்கிறோமோ, நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்ள போகிறேன். என் தேவன் எனக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். அன்பானவர்களே, தேவன் இந்த ஆராதனையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே,
உன்னை பட்சிக்கிறவர் யாவரையும் நான் பட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் நான் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றி நீ இழந்ததை நீ திரும்ப பெற்றுக்கொள்ள அனுகிரகம் பாராட்டுவேன் என்பதை தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பட்சிக்கிறவர்களை தேவன் பட்சிப்பார். உங்கள் சத்துருக்களை சிறையப்பட்டு போவார்கள். உங்களை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உங்களை கொள்ளையிடுகிற அனைவரையும் தேவன் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா! நீங்க விசாரிப்பற்ற நிலைமையில் இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் விசாரிப்பற்ற சீயோன் என்பதை தேவன் சொல்லுகிறார். நீ தள்ளுண்டவள் தான், ஆனால் அவர் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றி நீ இழந்ததை திரும்ப தருவதற்கு அவர் காரியத்தை திட்டமிட்டிருக்கிறார். அவர் அனுகிரகம் பாராட்டுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறேன், நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். இதை பார்க்கிற நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்பானவர்களே? ஹல்லேலூயா! இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள அனுகிரகம் பாராட்டும் தெய்வன். பாருங்க, உங்க கண்களில் இருந்து நீங்க விட்ட எல்லா கண்ணீருக்கும் உங்களுடைய வழியில ஆல்ரெடி பலனோடு கூட நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் வயிறு கருக போட்ட உபவாசத்திற்காக தேவன் பலன் தரப்போகிறார். நீங்கள் பட்ட அவமானத்துக்கு தேவன் பலன் தரப்போகிறார். நீங்க இழந்த சகலத்திற்கோ அவர் பலன் கொடுக்க போவதால் நாம் இழந்த அத்தனையையும் புதிதாக்கி ஆசீர்வதித்து அவர் நமக்கு தரப்போகிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா! பாருங்க, கர்த்தரே யோசேப்புக்கு சொப்பனம் கொடுத்தார். கர்த்தரே யோசேப்பை குழியில் போடும்படி அனுமதித்தார். கர்த்தரே எகிப்திற்கு போற ஒரு கூட்டத்தை அந்த குழிக்கு பக்கத்திலே வர வைக்கிறார். கர்த்தரே எகிப்துல கொண்டு போய் அடிமையாக்க அனுமதிக்கிறார். கர்த்தரே சிறைக்குள்ள போகும்படி அனுமதிக்கிறார். பாருங்க, யோசேப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோசேப்பை மட்டும் காப்பாத்தி உயர்த்துறது வாக்குத்தத்தம் அல்ல. யோசேப்பினால் அவருடைய கோலம் கோத்திரம் சந்ததி எல்லாம் நன்மையானவைகளை சகலத்தையும் இழக்காமல் திருப்பிக் கொள்வதற்காக தேவன் ஒரு திட்டம் யோசேப்பு மேல் வைத்திருந்தார். இப்போ யோசேப்ப அதே வனாந்தரத்தில் இருந்தா கடவுள் ஆசீர்வதிக்க முடியாது. எனவே அன்றைக்கு இன்னைக்கு எப்படி அமெரிக்கா எல்லாத்துலேயும் பொருளாதாரத்திலிருந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் டெக்னாலஜிலிருந்து எல்லாத்துலேயும் ஒரு முன் மாதிரியான இருக்கிற நாடு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி அந்த டைம் இந்த எகிப்து நல்ல அறிவாளிகள் மேதைகள் அந்த அப்படிப்பட்ட திறன் வாய்ந்தவர்கள் எகிப்தில் தான் அன்னைக்கு இருந்தாங்க. நீங்கள் பாருங்க, அவங்க கட்டின பிரமிடு கூட நிழல் படாமல் கட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது எப்படின்னே புரியாது. அவ்வளவு டெக்னாலஜி நிறைந்த அந்த எகிப்தில் இருந்த அந்த மக்கள் இருந்தாங்க. எனவே தேவன் திட்டமிட்டார், நான் யோசேப்புக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வேண்டுமானால் யோசேப்புக்கும் அவருடைய சந்ததி குலம் கோத்திரம் அவருடைய ஜாதி மக்கள் எல்லாரையும் இழக்காமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வேண்டுமானால் யோசேப்பு சரியாய் போக வேண்டிய அந்த எகிப்திற்கு தான் போக வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு
சரியானதை செய்து கொண்டு நடத்தி கொண்டு வந்தார். நான் சொல்றேன், இந்த சத்தியத்தை தயவு செய்து தெளிவாக கேளுங்க, யாரையும் தூங்க விடாதீங்க. யோசேப்புக்கு நினைச்சாரு, என் சந்ததி போச்சு, என் தேச மக்களை நான் இழந்துட்டேன், என் தகப்பன் என் சகோதரர்கள் எல்லாரையும் நான் இழந்துட்டேன், என் சந்தோஷம் போச்சு, என் சமாதானம் போச்சு, என் மக்கள் போனாங்க, என் தேசம் போச்சு, என் வாழ்வாதாரம் போச்சு, எல்லாமே போச்சு. ஆனா ஒன்னே ஒன்று, தரிசனம் போகல. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? எங்க கொண்டு வந்தா உயர்த்த முடியும் என்று அவர் திட்டமிட்டாரோ அந்த தேசத்திற்கு கொண்டு வந்து இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்காக, இழந்த அருமையான ஒரு நாட்களுக்காக தேவன் நல்ல நாட்களை அந்த தேவ மனுஷனுக்கு ஏற்படுத்தி தந்து, பட்சிக்கப்பட்ட வருஷங்களுக்கு பதிலாக விளைச்சலின் விளைவை திரும்ப தரும்படிக்காக தேவன் அனுகிரகம் பாராட்டினார். 100 மடங்கல்ல 1000 மடங்கு இந்த தேவ மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் இழந்த சகலத்தையும் அவருக்கு திரும்ப கொடுத்தார். அவர் இழந்த அத்தனையும் தேவன் அவருக்கு 1000 மடங்கு ஆசீர்வதிச்சு திரும்ப தந்தார். நான் சொல்றேங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காகவே இந்த பள்ளத்தாக்குல உங்களை நடத்துகிறார். கர்த்தருடைய திட்டம் அன்றைக்கு யோசேப்புக்கு புரிந்திருக்காது. கர்த்தருடைய எண்ணம் ஒரு மனுஷிக்கு புரிய வராது. ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த வலி, ஏன் என்னுடைய காரியங்கள் எல்லாம் இழந்து கொண்டு இருக்கிறேன்? கர்த்தர் திரும்ப தருவதற்காகத்தான். நான் சொல்றேங்க, இனி உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனி புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் நிந்தையாய் கர்த்தர் உங்களை வைக்க மாட்டார். நீங்கள் இழந்த திராட்சை ரசத்தையும் தானியங்களையும் எண்ணெயையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். நான் சொல்றேன், அதனாலே நாம் திருப்தி அடைவோம். தேவன் இவைகளை உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். நான் சொல்றேன், பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, போனதெல்லாம் போகட்டும் சொல்லுங்க, நடந்ததெல்லாம் விட்டுடுங்க சொல்லுங்க, பழச பேசாதீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் திரும்பி, பழச பேசாதீங்க. ஆமென். ஒரு பிரதரு வண்டியில் வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்த காமிச்சு, பாலா போன என் தாத்தாங்காரன் குடிக்கிறதுக்கு காசு இல்லாமல் வெறும் 50 ரூபாய்க்கு அந்த நிலத்தை விட்டு விட்டான், இன்னைக்கு அது 5 கோடி ஆகுது, அவன் மட்டும் என் கையில் கிடச்சா அப்படியே அப்படின்ட்டு வார்த்தையை சொன்னான். எனக்கு பார்க்கும்போது சிரிப்பு வந்துருச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இழந்ததை குறித்து சிந்திக்கவும் சிந்திக்காதீங்க, பேசவும் பேசாதீங்க. நாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்து இழந்திருக்கிறோம், அத்தனையும் தேவன் நமக்கு திரும்ப தருவார். அதை புதிதாக்குவார், அதை ஆசீர்வதிப்பார். அதில் பெரும் திருப்தியை நம்முடைய வாழ்க்கையின் எல்லைக்குள் அவர் கொண்டு வரப்போகிறார். எதெல்லாம் இப்போ இல்லையோ, எதெல்லாம் அப்போ இருந்ததோ அதை குறித்து நீங்கள் பேசாதீங்க. தேவன் சகலத்தையும் நமக்கு தருவார். நான் சொல்கிறேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். சொல்லுங்க பார்க்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்கவும் வேண்டாம். நம் தகப்பன் நமக்காக புதிய காரியத்தை தான் செய்ய போகிறார். அந்த புதிய காரியம் எப்படி இருக்கும் தெரியுமா? நாம் இழந்த சகலத்தையும், நம்முடைய முற்பிதாக்கள் இழந்த சகலத்தையும் கர்த்தர் நம் வசம் திருப்பி தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கே அது தோன்றும். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியிலும் ஆறுகளையும் உண்டாக்குற ஒரு தேவன் அவர். சகல ஆசீர்வாதத்தையும் புதிதாக்கி நமக்கு தருவார். நீங்கள் இழந்ததை காட்டிலும் இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீர்களா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் இழந்ததை காட்டிலும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்வீர்கள் என அன்பானவர்களே. 2 பாருங்க, இந்த காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்னுட்டான். நல்லா கவனிங்க, இந்த காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்னுட்டான். இப்போ இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பெரிய துக்கம். ஐயையோ, நம்ம ஆசையா பெத்த நம்மளுடைய 2வது மகன் ஆபேல் இப்படி செத்து விட்டாரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம், மனவேதனை. இப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆதாமின் 130வது வயதிலே, ஆதாமுக்கு 130வது வயதிலே கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை இந்த ஏவாளுக்கு கொடுத்து, அதுவும் அந்த பெற்ற பின் வேதம் எப்படி சொல்லுதுன்னா, ஆதாம் சொல்றாராம், தன் சாயலாகவே, என் சாயல்லையே, என் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை தேவன் எங்களுக்கு தந்தார் என்று அதற்கு சேத் என்று பெயர் கொடுத்தார்கள் பெற்றோர்கள். அப்போ ஆதாமும் ஏவாளும் சொல்றாங்க, கடவுள் நமக்கு தேவன் கொடுத்த இந்த ஆபேலை நாம் இழந்ததற்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம உடைந்த இருதயத்தை தேற்றும்படி சேத் என்கிற மகனை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்தார்னு சொல்லி நாம் இழந்ததை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஆதாமும் ஏவாளும் கர்த்தரை துதித்தார்கள். ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய 7 பசங்களையும் 3 பொண்ணுகளையும் இழக்கிற ஒரு சூழல் வருது. தேவன் பாருங்க, அந்த யோபு என்கிற அந்த தேவ மனுஷனுக்காக கர்த்தர் அவர் இழந்தபடியே, அது இழந்திருந்தாலும் கர்த்தர் திரும்ப 7 குமாரர்களையும் 3 குமாரத்திகளையும் பெற்றெடுக்கும்படி தேவன் அவர் இழந்ததை திரும்ப தந்தார். நீங்க தாவீதும் பத்சேபாளும் சேர்ந்து ஒரு குழந்தை, ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அந்த ஆண் குழந்தை அது செத்து போனது. ஆனால் தேவன் தாவீது இழந்த அந்த ஆசீர்வாதத்திற்காக அதே பத்சேபாள் வயிற்றிலே கர்த்தர் சாலமோன் என்கிற ராஜாவை கொடுத்து அவர்கள் இழந்ததற்கு பதிலாக சகலத்தையும் திரும்பி கொடுத்த அனுபவங்கள் நீங்கள் தியானிங்கள் எனக்கு அன்பானவர்களே. நான் சொல்றேன், இவர்களுக்கு அந்த குழந்தையை மாத்திரம் திரும்பி தரவில்லை, அவர்களுடைய இழந்த சந்தோஷம், சமாதானம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பேர், அவங்களுடைய வீடு, அவங்களுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பிள்ளைகள் இழக்கும் பொழுது கர்த்தர் அவைகளை திரும்ப தருகிற தேவன். எஸ், நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வைப்பார். நீங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் அப்பட்டமா விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கண்மூடித்தனமா விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள், கவலைப்படாதீங்க. பேதுரு ஏசப்பாவை பார்த்து கேட்டாரு, ஏசப்பா, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த வார்த்தையை பாருங்களேன், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, பேதுரு, என் நாமத்தின் நிமித்தம் ஒருத்தன் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயாவது, நிலங்களையாவது ஆஃபனிக்கும், இதெல்லாம் விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் என்று கர்த்தர் சொன்னார். அந்த 100 திரும்ப யார் அடைவார் என்றால், தேவனுடைய வழியில் நடக்கிற பிள்ளைகள். அது உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு. 100 திரும்ப தேவன் அதை ஆசீர்வதித்து திரும்ப தருவாரா? இழந்த சகலத்தையும் திரும்ப தருவார்.
நமக்கு நித்திய ஜீவனையும் கொடுப்பார். அதற்கு முன்பதாக இந்த பூமியிலும் நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற சாட்சியை பெற்றுக்கொள்வோம். எதன் மூலம் தெரியுமா? நாம் இழந்ததை கூட மறந்திருக்கலாம், அதையெல்லாம் தேவன் நமக்கு திரும்ப தந்து நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சொல்கிற நீதியின் நிமித்தம் நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போயிடுச்சு, அது பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ நிலமோ வீடோ பிள்ளைகளோ சொத்தோ பத்தோ எதுவாக இருக்கட்டும், நீதியின் பாதையின் நிமித்தம் நீங்கள் நடந்ததனால் எதெல்லாம் இழந்தீங்களோ இயேசு அதையெல்லாம் உங்களுக்கு திரும்ப தருவார். கர்த்தர் அதையெல்லாம் உங்களுக்கு திரும்ப தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாம் வாசிக்க கேட்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பைபிளை கீழே வைத்துக் கொள்ளுங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுவேன், பழுதாய் போனதை நான் சரி பண்ணுவேன், பூர்வ நாட்களில் எப்படி இருந்ததோ அதை போல ஸ்தாபிப்பேன். நல்லா கவனிங்க. இங்கே கூடாரம் சொல்லப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையை குறிக்கிற ஒன்று. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை விழுந்து போயிருக்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கை தீக்கு இரையாகி கருகி சாம்பலாய் போயிருக்கலாம். இன்றைக்கு உங்கள் வாசஸ்தலம் பழுதாய் போயிருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வாசஸ்தலம், உங்கள் வாழ்க்கை பாழானது இருளாய் காணப்பட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், அவை சுட்டரிக்கப்பட்டு பழுதாய் போய் விழுந்து போய் அது எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்த தருவாயிலே நிற்கலாம் உங்கள் வாழ்க்கை. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தேவனுடைய மகிமை சுட்டெரிக்கப்பட்ட நம்முடைய கருகி போயிருக்கிற வாழ்க்கையின் மேல் அவர் பிரசன்ன மகிமை வரும் என்றால் அந்த சாம்பல் அது சாம்பலாய் இருக்காது. அது தேவனுடைய மகிமையினால் அது திரும்ப தன் பூர்வ நாட்களில் இருந்தது போல் அந்த சாம்பலை கர்த்தர் அலங்கரிக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன் ஒருவர் நம் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறார். சொல்றேங்க, பூர்வ நாட்களில் இருந்ததை போல் இப்ப கருகி போய் இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் சரி பண்ணுவார். கர்த்தர் சரி பண்ணுவார். அதன் துக்கத்தை, அதன் நெருக்கத்தை, அதன் வாடின நன்மைகளை என் தேவன் அதை மாற்றி தருவார், மாற்றி கொடுப்பார். பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை அவர் கட்டுவார். உன்னை கர்த்தர் சீர்படுத்தி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதிக்கும் ஆவியின் பலனையும் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஏன்னா நீங்கள் இழந்ததெல்லாம் நன்மைக்கு எதுவாய் அவர் திரும்ப தரப்போகிறதுனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தையை சொல்லும்படி தெளிவாய் சொன்னார். உங்களை உங்கள் தேசத்திலே நான் நாட்டுவேன். நான் உங்களுக்கு கொடுத்த அந்த தேசத்தில் இருந்து இனி நீங்கள் பிடுங்கப்படுவது இல்லை. அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டுவார். பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததைப் போல அதை ஸ்தாபிப்பார். உங்கள் வாழ்க்கையும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த சகலத்தையும் அப்பா அந்த மாதிரி மாற்றி உங்களுக்கு சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வீங்க. சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கரம் உயர்த்தி விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்க அடையாளமாக? ஹல்லேலூயா.
பாருங்க, எத்தனை பேருக்கு திருப்பிக் கொள்ளும் ஆசீர்வாதம் தேவை? விழுந்து போக நிற்கும் ஆசீர்வாதங்கள் விழாமல் கர்த்தர் புதிதாக்கி எனக்கு தரணும் என்கிற ஆசீர்வாதம் யாருக்கு தேவை? கர்த்தர் தருவார். அதுக்கு நம்ம சில காரியத்திலே நம்ம எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருந்தால் போதும், கர்த்தர் அதை தருவதற்கு அதை நம்ம நிச்சயம் சாத்தியமாகும். அதை மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. பாருங்க, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளணுமா? இப்போது உதாரணத்திற்கு நம்ம நகைகளை கொண்டு போய் பேங்க்கில் அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கூட என்ன இருக்குதுன்னா ஒரு டேட் இருக்குது இல்லை? அது கூட ஒரு டேட் இருக்குது. அந்த தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், காரியத்தை நீங்கள் கட்டணும், அசல் கட்டணும், வட்டி கட்டணும், அதுக்குள்ளே நீங்கள் மீட்கணும்னு சொல்லி இப்போ புதிய சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூவல் நீங்கள் அப்படி எடுத்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு இந்த மாம்ச ஒரு ஆசீர்வாதத்திற்கே ஒரு மனிதன் நீங்கள் திருப்பி கொள்றதுக்கு இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அதாவது நாம் இழந்த நன்மைகளை தேவன் புதிதாக்கி நாம் சகலத்தையும் திருப்பி கொள்ள வேண்டும் என்றால், நாம் இப்பொழுது இருக்கிற இதே சுபாவம், எண்ணம், நடக்கை, ஜப வாழ்க்கை இருக்கும் என்றால் நிச்சயமாய் நாம் அதை திருப்பி கொள்ள முடியாது. நாம் அதை இழந்து போய்விடுவோம். சாத்தானுக்கு தேவை நாம் இழக்க வேண்டும் என்று. தேவனுடைய பிரயாசம், நீ என்னுடைய ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு நீ ஆயத்தமாய் அதை பெற்றுக்கொள்ளணும், நீ நல்லா இருக்கணும் என்பதற்காக தேவன் கிரியை செய்வார். இப்போ நல்லா கவனிங்க அன்பானவர்களே, தேவன் என்னோடு பேசினார். சகலத்தையும் திருப்பி கொள்ளணும். ஆனால் ஒரு மனுஷனிடத்தில், ஒரு மனுஷி இடத்துல கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், ஒரு பெரும் மாற்றத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக என் தேவன், நம் தேவன், நம்மளை வழிநடத்துகிற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு பெரும் மனம் திரும்புதலை தேவன் நம்ம வாழ்க்கைக்குள்ளாக எதிர்பார்க்கிறார். நீங்கள் சொல்லலாம், இல்லை பிரதர், நான் நிறைய விஷயத்தில் மனம் திரும்பியிருக்கேன், இன்னும் நான் மனம் திரும்புவதற்கு எதுவுமே கிடையாது. இல்லை இல்லை இல்லை, தேவன் வார்த்தை பொய் ஆகாது. உண்மையும் உத்தமமாய் தேவனை தேடி இந்த பாவ வாழ்க்கையை விட்டு நீதியின் வாழ்க்கையிலே நாம் கரை ஏறி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதாவது பாவ வாழ்க்கையை விட்டு வெளியேறி நீதிக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, நாம் ஒரு இளைய குமாரன் தன் தகப்பனை தகப்பனாய் நினைத்து அவன் போகவில்லை. நான் எல்லாத்தையும் ஆல்ரெடி இழந்துட்டேன், எங்கள் அப்பா கிட்ட நிறைய வேலையாட்கள் இருக்காங்க, எங்கள் அப்பா கிட்ட அட்லீஸ்ட் அந்த வேலையாட்களில் ஒருத்தனாவது நான் இருக்கிறேன், அந்த வேலையாள் கூட நல்ல சாப்பாடு சாப்பிட்றான், நான் இங்கே பண்ணிக்கு வைக்கிற தவுட்டை சாப்பிட்றேன், ஒரு வேலையாளாவது நான் போகிறேன்னு சொல்லி தான் கிளம்பி போனான். தகப்பன் அந்த இளைய குமாரனை அப்படியே திரும்ப தன் மகனாக ஏற்றுக்கொண்டு, அவன் இழந்தாலும் சகலத்தையும் தேவன் அவனுடைய தகப்பனுடையது எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்னா, அவன் இழந்ததை திரும்ப தந்தார். அந்த மரியாதை, அந்தஸ்து, நிலங்கள் எல்லாத்தையும் அந்த தகப்பன் இளையகுமாரனுக்கு திரும்ப தந்தார். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த பாவ வாழ்க்கையை விட்டு வெளியேறி நீதிக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த காரியத்தில் நாம் சரியாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அதுவும் முக்கியமாக இந்த காரியத்தை குறித்து தேவன் பேசும்படியாய் சொன்னார், விவரித்து சொன்னார். பாருங்க, நம்ம சும்மா ஒரு வாரத்திற்கு ஒரு முறை நாம் சபைக்கு வர்றதுனாலையோ இல்லை நம்ம சபையின் ஐக்கியத்தில் கூடுகிறதுனாலையோ தேவனுடைய அந்த சகல திருப்பிக் கொள்ளும் அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வந்து விடாது. அப்போது நாம் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மிடம் கர்த்தர் ஒரு பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். நான் சொல்கிறேன், நம்மளுடைய நடக்கையில் ஒரு மாற்றம், நம்ம பேச்சில் ஒரு மாற்றம், நம்ம சுபாவத்தில் ஒரு மாற்றம், நம்மளுடைய ஜபத்திலே ஒரு பெரும் மாற்றம், நம்ம
தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தில் ஒரு பெரும் மாற்றம். நாம் தேவனுக்காய் கொடுக்கிற பலியிலையோ உபவாசத்திலையோ எல்லாத்துலேயும் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். நான் சொல்கிறேன், ஜெபம் இல்லாமல் ஜெயம் வராது, மாற்றம் இல்லாமல் அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் ஜெயம் வராது, மாற்றம் இல்லாமல் அற்புதம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. அப்போது என்ன மாற்றம் எனக்குள்ள தேவை? எத்தனை பேர் கரம் உயர்த்தி முதல்ல எப்பயுமே கர்த்தர் சொல்லும் போது சரண்டர் ஆகி நாம் என்ன பண்ணுறோன்னா அப்படியே ஒப்புக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் சில டைம் கோமா பேசும்போது என் மேலே ஆண்டவரே கோமா பேசி நான் என்ன பண்ணேன் அவருக்கு தெரியாத மாதிரி நம்மளே நம்ம கேட்போம். ஆமென். நான் என்ன ஆண்டவரே பண்ணேன், என்ன ஏன் ஆண்டவரே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் நம்ம கேட்போம் பாரு. அவருக்கு தெரியும் எல்லாம். நல்லா கவனிங்க. இதே காரியம் நம் வாசிக்க கேட்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோசுவா 7:6. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவரும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சில இஸ்ரவேல் வீரர்களை இந்த யோசுவா இழக்கிற ஒரு சூழல் வருது. நல்லா கவனிங்க. நீங்கள் வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க, வீட்டில் போய் வாசிக்கலாம். யோசுவா சில ஜெயங்களை இழக்க நேரிடுகிறது. அதாவது ஆண்டவர் நீ ஜெயிக்கணும்னு வச்சிருக்கிறாரு, ஆனால் அங்கே தோல்வி வருது. இதுக்கு காரணம் ஆண்டவரா மனுஷனா? நல்லா கவனிங்க. என் மகன் யோசுவா, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகிற இடத்துலலாம் நான் உன்னை காப்பேன், உன்னை நடத்துவேன், நான் மோசையோடு இருந்ததை போல உன் கூட இருப்பேன். இதெல்லாம் தேவன் சொன்னதுக்கு காரணம் என்ன? ஒரு தகப்பனை போல வழி நடத்தி நீ போகிற இடத்துல நான் உன் கூட இருப்பேன்ப்பா, ஜெயம் வரும்ப்பான்னு சொன்னார்ல. இப்போது அதே யோசுவாவுக்கு தரையில் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி மண்ணை தூக்கி தலையில் போட்டு அழுகிறார். ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் சந்ததிக்கு, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் அனுமதித்தீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, பேசுகிறீரே, பின்ன ஏன் என் மக்களை நான் சில பேரை இழந்துட்டேன்? நீர் எனக்கு வைத்திருந்த ஜெயத்தை நான் இழந்து போயிட்டேன். ஏன் 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 நான் என்ன பண்ணேன், நான் என்ன செய்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி இந்த யோசுவாவின் இருதயத்திலே. பாருங்க, தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேலின் மூப்பரும் காலையில் இருந்து சாயங்காலம் மட்டும் உக்காந்து அழுறாங்க. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்து கிடந்து புழுதியை போட்டுக்கொண்டு ஐயோ ஐயோன்னு சொல்லி யோசுவாவும் இஸ்ரவேல் மூப்பரும் அழுகிறாங்க. நல்லா கவனிங்க. இவ்வளவு காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அழுகிறது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? கர்த்தர் அப்படியே தேவ பிரசன்னம் யோசுவாவுக்கு முன்னாடி இறங்கி வருது. கர்த்தர் யோசுவாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார். எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? பாருங்க, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அழுகிறார். கர்த்தர் வந்து அழாதப்பா, அவன் கூட இருக்கப்பான்னு சொல்லலை. நீ எழுந்துரு, நீ முகங்குப்புற இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன? எதுக்காக காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து அழுதுகின்னு இருக்கிறேன்? நல்லா கவனிங்க. இப்போ என்ன நடந்தது? இந்த யோசுவாவுக்கு என்ன நடக்குது? கர்த்தர் இந்த எரிகோ பட்டணத்தை யோசுவாவின் கையிலே கொடுத்தது உண்மை. இப்போ இந்த எரிகோ பட்டணத்தை சுதந்தரிக்கிறதுக்கு முன்பதாக இந்த யோசுவா தன்னுடைய படை வீரர்களுக்கு சில ஆலோசனையை கொடுத்திருந்தார். என்னன்னா, இங்கே பாருங்க, எரிகோவை இந்த அலங்கம் இடிந்து விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் கைப்பற்றும் போது
நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவர் சொல்கிறாரு பாருங்க, நம்ம இந்த மாதிரி தருணத்தில் தேவனுடைய அற்புதங்களையும் தேவனுடைய அவர் செய்ய போகிறார், அவர் இந்த காரியத்தை பண்ண போகிறார், அது நம்ம மூளை கான்சென்ட்ரேட் பண்ணும். ஆனால் அதில் சொல்கிற சில நிபந்தனைகளை நம்ம சரியாக பார்க்க மாட்டோம். இப்போது யோசுவா தன் வீரர்களுக்கு சொல்கிறார், இங்கே பாருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அந்த அலங்கை இடிந்து விடும்போது அங்கே போய் நம்ம என்ன பண்ணணும் என்றால், சாபத்தீடான காரியங்களை கை வைச்சிராதீங்க. அவர் சொன்ன ஒரு காரியம். அப்புறம் வெள்ளி பொன் ஆபரணங்கள், இரும்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், இதெல்லாம் கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும்னா பொக்கிஷ சாலையில் கொண்டு வந்து சேர்த்துருங்க. இது தேவனுக்காக. மற்ற எல்லாத்தையும் சுட்டெரித்து போட்டு விடுங்கள் என்று யோசுவா தன்னுடைய வீரர்களுக்கு சொன்னார். ஆனால் அவங்களுடைய கூட்டத்திலே இருந்த யூதா கோத்திரத்தை ஆகிய சார்ந்த கர்மி என்கிற ஒரு தேவ மனுஷனுடைய மகன், அவன் பெயர்தான் ஆகான். நல்லா கவனிங்க, இந்த ஆகான் எரிகோவின் அலங்கம் இடிந்து விடும் பொழுது உள்ள போய் ஜனங்கள் அந்த தேசத்தை கைப்பற்றும் பொழுது இந்த யூதா கோத்திரனாகிய இந்த ஆகான் என்ன பண்ணான் என்றால், அவன் ஓடி போய் விலை உயர்ந்த பாபிலோனின் சால்வையை திருடி கொண்டு வைத்து விட்டான். கையில் 200 வெள்ளி சேக்கலை எடுத்துக்கொண்டான். இன்னும் சொல்ல போனோம்னா 50 சேக்கல் பொன், 1 பவுண்டுன்னு சொல்லுவாங்க, அதை அத்தனையும் எடுத்து திருடி வைத்து கொண்டு, வேதம் சொல்லுகிறது, அவன் இச்சித்து சுட்டெரிக்கப்பட வேண்டியதையும் தேவனுடைய பொக்கிஷ சாலையத்தில் சேர வேண்டியதையும் அவன் திருடி கொண்டு எங்கே தெரியுமா வந்தான்? எல்லாரும் கத்துறாங்க, எரிகோவை கைப்பற்றிட்டோம், தேவன் நம்மளோடு இருக்கிறார்னு பண்ணும்போது ஓடி வந்து தன்னுடைய கூடாரத்திலே ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அவன் திருடிட்டு வந்த வெள்ளி பொன் தங்கம், அந்த பாபிலோனின் விலையேற பெற்ற சால்வை, அதை எல்லாத்தையும் போட்டு மூடி வைத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் அமைதியோடு கூட கர்த்தரை துதித்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க அன்பானவர்களே. எனவே நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். இவன் செய்த இந்த அக்கிரமத்திற்காக தேவன் இஸ்ரவேலர்களை தோற்று போகும்படி, அதாவது தேவன் வச்சிருந்தது ஜெயிக்கணும்னு, ஆனால் இவர்கள் தோற்று போகும்படியான சூழல் வருகிறது. இதை யார் செய்தா அப்படின்னா, ஓடி வந்து ஒப்புக்கொண்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு பலி செலுத்தியிருந்தா கூட பரவாயில்ல. யோசுவா பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, எழுந்துரு, ஏன் அப்படி விழுந்து கிடக்கிற, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, யார் இதை செய்தான்னு கண்டுபிடிச்சா யூதா கோத்திரம் அதில் மாட்டுது. யூதா கோத்திரத்தில் எந்த சந்ததின்னு பார்த்தா இந்த ஆகான் மாற்றான். அது வரைக்கும் அவன் சொல்லாமல் அப்படியே மறைச்சு கொண்டு இருக்கிறான். தவற ஒப்புக்கொள்ளணும், அதுக்கு தான். ஹல்லேலூயா. இப்போ நடந்ததை கவனிங்க. ஆகான் வந்து சொல்கிறான், யோசுவா, நான் வந்து நிறைய வெள்ளி நிறையா தங்கத்தை, பாபிலோனில் இருந்த சால்வை, கர்த்தருக்கு சேர வேண்டிய பொக்கிஷ சாலையில் பண்ண வேண்டியதையும் சுட்டெரித்து போட வேண்டியதையும் நான் இச்சித்து கொண்டு வந்துட்டேன்னும் போது யோசுவாவுக்கு இப்போ தான் புரிய வருது, தேவன் என்னை கைவிடலை, தேவன் என்னை இழக்க வைக்கலை, என் கூட இருக்கிற இந்த ஐக்கியத்தினால நான் இழக்கிறனே, என் தேவன் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பழகுகிற இந்த ஐக்கியத்தில் இருக்கிறவளுக்காக நான் இழக்கிறனேன்னு சொல்லி இஸ்ரவேல் புத்திரர்களும் யோசுவாவும் என்ன பண்ணாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. இந்த ஆகான் செய்ததுக்காக 36 இஸ்ரவேலர்களை இந்த ஆயி பட்டணத்தார்கள் வெட்டி போட்டார்கள். யோசுவாவுக்கு இந்த 36 மெம்பர் தோத்தது மட்டும் இல்லை, வேதம் சொல்லுகிறது, ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீரை போல போயிற்றாம். அதாவது அவங்க தேவன் மேலே வச்ச நம்பிக்கை கூட அந்த தோல்வியினால் உடைஞ்சி தண்ணீரை மாதிரி ஓடிச்சு.
கர்த்தருக்கு தான் தெரியும், நான் உன்னை கைவிடலை அப்படின்னு கர்த்தர் நினச்சிருப்பார் உள்ள. யோசுவா, நான் உன்னை தோல்விக்கு கொடுக்கல, நான் உன்னை தோல்வி அடைய பண்ணலை, நான் உன்னை இழக்க நான் வைக்கலை, நான் உனக்கு திரும்ப கொடுக்கத்தான் விரும்புகிறேன். யோசுவா பார்த்த ஆண்டவர் இருதயத்தில் அவருக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் சொல்லும் பொழுது தான் யோசுவாவுக்கு தகப்பனின் சுபாவமும் எண்ணமும் தெரிய வருது. நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஆகான் இந்த திருடின வெள்ளிக்காகவும் பொண்ணுக்காகவும் இந்த பாபிலோனின் இந்த சால்வைக்காகவும் எதை இழக்க வேண்டும் என்றால், ஆகான் அவனுக்கு பிறந்த குமாரர்கள், அவனுக்கு பிறந்த குமாரத்திகள், மாடுகள், கழுதைகள், ஆடுகள் எல்லாத்தையும் அந்த கூடாரத்தில் இருந்து வெளியே ஆகோர் என்கிற ஒரு பள்ளத்தாக்குக்கு கூட்டிட்டு போறார். ஆகோர் பள்ளத்தாக்கிலே ஆகானும் அவன் சந்ததியும் அவனுடைய சம்பத்தும் அவனுடைய ஐஸ்வர்யமும் அவனுடைய அத்தனை ஆஸ்திகளும், நல்லா கவனிங்க, அவனுடைய அத்தனை ஆஸ்திகளும் ஆகோர் பள்ளத்தாக்கு வருகிறது. வந்துட்டு அவனுடைய அத்தனை சொத்துக்களையும் கர்த்தர் சுட்டெரித்து போட்டார். அவனுக்கு இருந்த அத்தனை சம்பத்துக்களையும் இஸ்ரவேலர்கள் சுட்டெரித்து போட்டார்கள். அவனையோ ஜனங்கள் கல் எறிந்து கொன்றார்கள். அவன் மாத்திரமல்ல, தவறே செய்யாத அவனுடைய மனைவி, அவன் மகன்கள், அவன் மகள்கள் கல்லெறிந்து கொல்லப்பட்டதினால் கற்களினால் அவர்களை மூடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்கிறேன், அவன் செய்த தவறு அவன் குடும்பத்தையே அழித்தது. நான் சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களை அழிக்க விரும்பலை, கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் திரும்ப கொடுக்க விரும்புகிறார். நீ சகல இழந்ததையும் உனக்கு திரும்பி தர விரும்புகிறார். ஆனால் அவனுக்கு நடந்தது என்னன்னா, எல்லாத்தையும் அவன் இழந்தது தான் மிச்சம். எனக்கு அன்பானவர்கள், இதுக்கு காரணம் என்ன? ஆகான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த ஆகான் யூதா கோத்திரத்தில் வந்த தேவனுடைய பிள்ளை. இந்த ஆகான் கர்த்தருடைய மகன். நல்லா கவனிங்க, இந்த ஆகான் தேவனுடைய பிள்ளையாயிருந்தான், கர்த்தரை தேடினான். யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாடி யோசுவா பரிசுத்தப்படுத்தும் பொழுது இந்த ஆகானும் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டான். இவ்வளவு பயபக்தி உள்ளவன் தான் எல்லாமே இருந்தது. ஆனாலும் அவன் தேவ பிள்ளையா இருந்தான், பரிசுத்தம் பண்ணி கொண்டான், அவன் தேவன் கொடுக்கிற அந்த வழியில நடந்தான், கர்த்தரை தேடினா, யோசுவாவுக்கு பக்கபலமா இருந்தா, எல்லாமே சரிதான். ஆனால் அவனுக்குள் வந்தது என்னவென்றால் மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் இருக்கும் பொழுது தேவ சித்தத்தை ஒருவன் செய்ய முடியாது. இவைகள் இருக்கும் பொழுது இழந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக திரும்ப வர வாய்ப்பே கிடையாது. நல்லா கவனிங்க எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தின் இச்சை தேவ சித்தத்தை செய்ய முடியாது. இந்த உலக இச்சை இருதயத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் அவன் இச்சித்ததனால் அவன் குடும்பமே சுட்டெரிக்கப்பட்டும் மாண்டும் கல்லெறிந்தும் கொல்லப்பட்டனர். தேவன் எதற்காக இந்த ஆகானை குறித்து பேச சொன்னார் என்று என் இருதயத்தில் நேற்று ஒரே கேள்வி. அப்பொழுது தேவன் வசனத்தை எனக்கு திரும்பி காண்பித்தார். என்னவென்றால், இதுவே ராகாபுடைய வாழ்க்கையை பார் என்று தேவன் காட்டினார். நல்லா கவனிங்க, இந்த ராகாப் இச்சையிலேயே கடந்த ஒரு வேசி, விபச்சாரி, வேசித்தனத்தை செய்தவள். எஸ், அவள் ஹிஸ்டரி குப்பை தான். அல்லேலூயா. யார் ஹிஸ்டரி தான் குப்பை இல்லாமல் இருக்குது? அவள் ஹிஸ்டரி குப்பை தான். ஆனால் அவள் செய்ததை பாருங்க. அவள் இந்த 2 மனுஷனை
தன்னுடைய வீட்டின் மேல் அறையிலே ஒளித்து வைத்தது மட்டுமல்ல அவள் செய்த நன்மை. நல்லா கவனிங்க அன்பானவர்களே, தேவன் நடக்க போகிறதை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். சரியாக கீழ்ப்படிஞ்சு மாற்றிக்கிட்டு அதை பெற்றுக்கோங்க, சாட்சியாக நிற்பீங்க. வெறும் 2 பேர் இந்த வேசி ஒளிச்சு வச்சு காப்பாற்றினால கர்த்தர் அவளை காப்பாற்றலை. முதல்ல அவள் ஒளித்து வைத்தாள். எங்கே தெரியுமா? வீட்டின் மேல் ஏற பண்ணி, பைபிள் சொல்லுது, பரப்பப்பட்ட சணல் தட்டைக்குள். அதாவது இந்த லைனான், இந்த ட்ரெஸ்ஸு செய்கிறாங்க தெரியுமா? இது எங்கேருந்து செய்கிறாங்க அப்படின்னா, ஆளி செடி அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அந்த ஆளி செடியில் வருகிற ஒரு நார் இருக்கும். அந்த நாரை வச்சு தான் நம்மளுடைய துணிகள், ஃபேப்ரிக், லைனான் ஃபேப்ரிக் எல்லா துணிகளும் கம்பெனியில் செய்கிறாங்க. இந்த ஆளி செடிகள் சின்ன சின்னதாக இருக்காது. ஒரு கட்டு கட்டினானா இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த கட்டு. அதெல்லாம் இந்த வேசியினுடைய வீட்டுக்கு மேலே வைத்திருந்தால் அதற்குள்ளாக இந்த 2 மனுஷர்களை இந்த ராகாப் ஒளித்து வைத்திருந்தாள். நல்லா கவனிங்க. அவன் வந்தவன் போயிட்டான். இப்போ 2 பேர் கீழே இறங்குறாங்க. அவள் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நான் உங்கள் தேவனை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவள் சொல்கிறாப்புல, ராகாப் சொன்னாங்க, கர்த்தர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் தாங்க தேவனானவர். ஏன்னா அவள் கேள்விப்படுகிறது, எப்படி யோர்தானை இவர்கள் கடக்க முடிந்தது, எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்டு தேவன் இவங்களை கடக்க பண்ணினார் என்கிற அதை கேள்விப்பட்டாள். செங்கடலை பிளந்து இந்த ஜனத்தை நடத்தினார் அந்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அவள், இந்த ராகாப் அந்த இருவரோடு பேசும்போது, அவர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் மேலானவர்னு சொல்லி, நல்லா கவனிங்க, இச்சை உள்ள அந்த ஸ்திரீ அந்த ராத்திரி மனம் திரும்புகிறாள். அந்த ராத்திரி அவள் இச்சையை வெறுக்க ஆரம்பித்தாள், உலகத்தை வெறுக்க ஆரம்பித்தாள், பாவத்தை அறிக்கை செய்து தேவனை சொந்த இரட்சகராக அந்த இரவு அவள் ஏற்றுக்கொண்டாள். நல்லா கவனிங்க எனக்கு அன்பானவர்களே, இவள் இதை செய்ததினால் இப்போ எரிகோவின் பட்டணத்தை பிடிக்கும்படி யோசுவாவும் ஆட்களும் உள்ளே போகும்போது யோசுவா அந்த 2 வேவுக்காரரை பார்த்து சொல்றார், நீங்க போய் அந்த ராகாப்புக்கும் அவள் வீட்டு அனைவருக்கும் அவள் சொத்து மதிப்பு அவளுடைய பொருள் எல்லாத்தையும் மட்டும் சேஃபாக வெளியே கொண்டு வாங்க, மற்றது எல்லாத்தையும் சுட்டெரித்து போடுங்கள் என்று சொன்னாள். நல்லா கவனிங்க, ராகாபாள் தன்னுடைய தகப்பன் காப்பாற்றப்பட்டார். ராகாபாள் தன்னுடைய தாய் காப்பாற்றப்பட்டாள். இந்த ராகாபாள் சகோதரர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. இந்த ராகாபுடைய திங்ஸ், சந்ததி, அவங்களோடு கூட இருந்த ரிலேஷன்ஸ் எல்லாருமே இவளால் அன்றைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களால் அவங்கள் பாவத்தை அர்ப்பணித்தார்கள். இச்சையிலே இருந்த வேசியின் குடும்பத்தை தேவன் மன்னித்து, மாம்ச இச்சையை அவர்கள் வெறுத்தது நிமித்தம், உலகத்தை வெறுத்தது நிமித்தம் தன் பக்கம் தேவன் அவர்களை சேர்த்து கொண்டு பாதுகாப்பாய் வெளியே கொண்டு வந்து இஸ்ரவேலுக்குள்ளே அந்த ஜனங்களோடு வாழும்படி, சந்ததியை ஆசீர்வதிக்கும்படி தேவன் அனுகிரகம் பாராட்டினார். நான் சொல்கிறேங்க, ஒரு ஆகானால் ஒரு குடும்பம் அழிந்தது. ஒரு ஆகானால் தன் சொத்து மதிப்பு பிள்ளை சந்ததி செத்து போச்சு, கர்த்தர் அழித்தார். ஆனால் ஒரு ராகாபால முழு குடும்பமும் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டது. இது காரணம் என்ன தெரியுமா? அவள் இச்சை உள்ளவள் தான். ஆனால் அந்த இடத்துல அவள் மனம் திரும்புகிறாள். ஆனால் ஆகான் கர்த்தருடைய மகன், இச்சையை வெறுத்தவன், ஆனாலும் அவன் சரி இல்லாதது நிமித்தம் அவனுக்குள் இருந்த அந்த மாம்ச இச்சையினால் அவன் திருடி கொண்டதனால் அவன் குடும்பமும் அவனும் அழிந்தார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, ராகாப் அழிந்து போக நிலையில் இருந்த தன் குடும்பத்தை அவள் திருப்பிக் கொண்டாள்.
அல்லேலூயா. அவள் சகலத்தையும் திருப்பிக் கொண்டாள். அவள் இழந்து போகல. கர்த்தர் சகலத்தையும் இந்த ராகாபுக்கு பாதுகாத்து அந்த குடும்பத்தின் பட்ட பெயரை புதிதாய் மாற்றி இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய இஸ்ரவேல் மக்களோடு வைத்து ராகாபுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி பிள்ளைகள் பெற வைத்து அந்த சந்ததியிலே இயேசுவும் வர வைத்து தேவன் மிகச் சிறப்பான காரியத்தை ராகாபுக்கு செய்தார். நான் சொல்கிறேங்க, தேவன் சகலத்தையும் திரும்ப தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதோ சுத்தமாக்கி புதிதாக்கி ஆசீர்வதித்து நமக்கு திரும்ப தரப்போகிறார். நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாதுன்னா இச்சை, கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனின் பெருமை இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிறதும் ஆகான மாதிரி போயிடும். கர்த்தரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனால் இச்சை உள்ளவள் அவைகளை வெறுக்க ஒப்பு கொடுத்தாள். அவளால் அவள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. தேவன் அவள் இழந்து போக வேண்டிய குடும்பத்தையும் அவள் வாழ்க்கையையும் கர்த்தர் காப்பாற்றி சகலத்தையும் திருப்பி கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் எதை இழந்தீங்களோ அதை நீ மறந்துருக்கலாம். கர்த்தர் நோட் பண்ணி வைத்திருக்கிறார், குறித்து வச்சிருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் தேவனை நெருக்கத்தின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் அவரையே நாடி நம்புகிறத தவிர நம்ம பேருக்கு வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அன்பானவர்களே, யோபு ஐயாவுக்கு 7000 ஆடு காலி, அநேக பணிவிடைக்காரர்கள். எவனோ வரான், வேலையால் கொல்றான், வேலையால் செத்துட்டான். வானத்திலிருந்து அக்கினி வந்து தன்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ஒரே நாளில் அந்த அக்கினினால் சுட்டெரிக்கப்பட்டு போனது. பாருங்க, வேலையாட்கள் காலி. 7000 ஆடுனா அப்போ எத்தனை பேரை வேலைக்கு நியமிச்சிருப்பார்? 7000 ஆடை எத்தனை எம்ப்ளாயீஸ் வேலை செஞ்சுருப்பாங்க? அவர் ஒரே நாளில் எம்ப்ளாயீஸ் எல்லாம் போதும், ஆஃபீஸ் போதும், 7 பிள்ளைங்க, 3 குமாரத்திங்க, 10 பிள்ளைங்க காலி, எல்லாம் போகுது. 3000 ஒட்டகம் வச்சுருந்தாருங்க. அவரை மாதிரி அந்த ஊட்ஸ் தேசத்தில் பாருங்க, அவரை மாதிரி ஒரு மனுஷன் கிடையவே கிடையாது. அதே மாதிரி அவ்வளவு பணம் இருந்தாலும் தங்கமான ஒரு சுபாவம் கொண்டவர். இச்சையே இல்லை அவருக்கு. ஆனால் 500 ஏர்மாடு 500 கழுதை அவருக்கு வச்சிருந்தாலும், திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தாலும், நான் சொல்கிறேன், அவர் அத்தனையும் இழந்தார். கர்த்தர் பாருங்க சும்மா விட மாட்டார். இந்த பூமியிலேயே நீதிமான் என்று பெயர் பெற்றவங்க எதையெல்லாம் இழந்தாங்களோ அதையெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவார். அவர் உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு இருந்ததுனால என் தேவன் அவருக்கு எல்லாத்தையும் திரும்பி கொடுத்தார். அதுவும் எல்லாத்துலேயும் 2 தனையாக திரும்ப கொடுத்தார். இழந்ததையே கொடுத்துருந்தாவது பரவாயில்ல. இங்கே 7000 ஆடுனா அங்கே 14000 ஆடு, இங்கே 500 ஏர்மாடுனா அங்கே 1000 ஏர்மாடு, இங்கே 500 கழுதைனா அங்கே 1000 கழுதை. பாருங்க, நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதை இழந்தீங்களோ அந்த 2 தனையாக உங்ககிட்ட வரும். அதுக்கு வேணும் என்ன தெரியுமா? நெருக்கத்திலே தேவனை பிடித்து கொள்ளுங்கள். இச்சையை உங்கள் காலுக்கு கீழே வைங்க. அந்த மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நான் சொல்கிறேன், நீங்கள் சபைக்கு வரலாம், நீ அபிஷேகம் பெறலாம், நீ கர்த்தர் பிள்ளையாக இருக்கலாம், திருவிருந்து எடுக்கலாம், இதெல்லாம் ஆகான் பண்ணான். ஆனாலும் அவன் வாழ்க்கை கல்லெறிந்து அவனால் அவன் சந்ததியே அவுட். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு சகலத்தையும் திரும்பி கொடுக்க விரும்புகிறார். பாருங்க, தாவீது சிக்லாக் என்கிற இடத்துல பாருங்க, அவர் போயிட்டு அந்த சிக்லாக்கு வந்து சேர்றதுக்குள்ளேயே அமலேக்கியர் வந்து அவருடைய மனைவி, அவருடைய பையன், பொண்ணு எல்லாத்தையும் கைதியாக்கி கொண்டு போயிட்டாங்க. சும்மா போனாங்களா? அவர் இருந்த
இடம் ஃபுல்லாக நெருப்பை கொளுத்தி சுட்டெரித்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் இவர் உள்ளே வராரு, சிக்லாகில் புகை எழும்பி கிடக்குது. அவர் இருந்த டென்ட்டு மந்த வச்சிருந்த எல்லாம் அந்த டென்ட்டெல்லாம் கருகி போய் சுக்கு நூறாக எரிந்து போய் புகை மட்டும் எழும்பிட்டு இருக்குது. இதை பார்த்த தாவீதுக்கும் அவர் கூட இருந்த ஆட்களுக்கும் இதை பார்த்து தாங்க முடியலை. பாருங்க, அவரும் அவர் ஜனங்களும் இதை பார்த்துட்டு அழுறதுக்கு பெலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாங்களாம். அழுவதற்கு கூட பெலன் இல்லை, சத்தமிட்டு அழுகிறாங்க. கடவுளே, என் மனைவி எங்க, என் பிள்ளை எங்கன்னு எல்லா கூட வந்த தாவீதோடு இருந்த எல்லாரும் அழுகுறாங்க. என் மனைவி போயிட்டால, எங்க போனாங்க, எல்லாம் எரிஞ்சு போய் கடக்கே, சிறையாக்கப்பட்ட அமலேக்கன் கொண்டு போயிட்டானே என்று சொல்லி பயங்கரமான ஒரு சுட்டெரிக்கப்பட்ட காரியத்தை நாம் அங்கே பார்க்கலாம். வசனம் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். ஏன்? தாவீது எந்த தப்பும் செய்யலையே. தாவீது கர்த்தருடைய பிள்ளை தானே, யோபு கர்த்தருடைய பிள்ளை தானே, எந்த தப்பும் பண்ணலையே. தாவீது ஐயா கர்த்தரோடு நடக்கிறாரு, இருதயத்துக்கு ஏற்றவராக இருக்கிறாரு. ஏங்க இழக்கணும்? கர்த்தர் தான் அனுமதித்தாரு, கர்த்தர் அனுமதித்தார். இப்போ பாருங்க, தாவீதுக்கு ஒன்று புரியணும். என்ன தெரியுமா? தாவீது, நீ போன இடத்துலெல்லாம் உன் கூட இருந்த 600 பேரால் உனக்கு ஜெயம் வரல தம்பி. என்னால் உனக்கு ஜெயம் கிடைத்ததுன்னு தெரியணும். ஏன்னா முதல்ல சவுல் இருக்கும் பொழுது தாவீதோடு கூட 400 பேர் சேர்ந்து கொண்டாங்க. அந்த 400 பேரும் யார் தெரியுமா? முட்டாள்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதோடு கூட சேர்ந்த 400 பேர் யார் தெரியுமா? பைபிள் சொல்லுது, வேலைக்கே ஆவாத ஒதுக்கப்பட்ட கூட்டம். இன்னொன்று சொல்லணும்னா, வாய் மட்டுமே பேசுவாங்க, செயலில் ஒன்றும் நடக்காது. அப்படிப்பட்ட கூட்டம் தான் 400 பேர் தாவீதோடு வந்து சேர்ந்தது. அந்த 400 600 மாறுது. இப்போது அந்த 600 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த புருஷர்கள் மாத்திரம், அவனுடைய மனைவி போயாச்சு, பிள்ளை போயாச்சுன்னு கையில் கல் எறிந்து கொள்வதற்காக அதே கல்லை எடுத்தார்கள். தாவீதுக்கு ஒன்றும் புரியலை. அவருக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும், அன்றைக்கு ஆகானுக்கு நடந்த அதே காரியம் இன்னைக்கு எனக்கும் நடக்க போகிறது. ஆண்டவரே, நான் எந்த தப்பும் செய்யலை, நானும் அழுகிறேன், அவங்களும் அழுகிறாங்க, ஆனால் என்னால் தான் அவங்களும் அழுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் மனைவியெல்லாம் சிறைப்பட்டு போய் நானே உக்காந்துருக்கேன், அதுக்கு காரணம் நானுன்னு சொல்லி கூட இருந்தவங்க கல் எடுத்து என்னை அடிப்பதற்காக நிற்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது ஆகான மாதிரி இச்சித்தவர் தாவீது அல்ல. இந்த தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? அந்த நேரத்தில் திடமனதாக எழுந்து கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். எஸ், தேவன் என்னோடு இருக்கிறார், தேவ பிரசன்னம் என் கூட இருக்குது, நான் எந்த பாவமும் செய்யல, அவர் என்னோடு கூட இப்போ பேசுகிறாரு என்று சொல்லி கடவுள் பக்கத்திலே என் கூட இருக்கிறார். நீங்கள் இருந்தால் நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் என் கூட இருந்தவனே சத்துருக்களாக மாறுங்கடா, பண்ணாத தப்புக்கே என் மாமனார் சவுல் என்ன துரத்தி கொண்டு இருக்கிறார், யார் வேணா மாறி போங்க, என் கடவுள் என் கூட இருக்கிறார்னு சொல்லி எழுந்தார், திடப்படுத்தி கொண்டார். அபியத்தார், நீ வா அப்படின்னு கூப்பிட்டார் ஒரு ஆசாரியனை. அந்த அபியத்தார் என்கிற ஆசாரியன் வரும்போது ஏபோத்தை கொண்டு வாப்பான்றாரு. அந்த ஏபோத்தினுடைய அப்படியாக அந்த அழகான அந்த வஸ்திரத்தை, ஆசாரியன் உடுத்துகிற வஸ்திரத்தை இந்த அபியத்தார் போட்டுக்கொண்டு அவர் ஜெபிக்க துவங்கினார். தாவீது தேவனை பார்த்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், ஏன் இப்படி அனுமதித்தீங்க? கேட்கல. ஏன் உங்களை நம்பி என்னை கைவிட்டுட்டீங்களே? கேட்கல. அவர் கேட்டது என்ன தெரியுமா? இப்போ சிறையாக்கி கொண்டு போனாங்களே என் மனைவி, என் பிள்ளைங்க, என் கூட்டம், இதை நான் பின் தொடரட்டுமா வேண்டாமா?
நீர் வேண்டாம் என்று சொன்னால் அழுது கொண்டு விட்டுறேன் என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும், ஆனால் நான் பின்தொடர வேண்டுமா என் தேவனேன்னு கேட்டார். தேவன் நபியத்தார் மூலமாய் பேசினார். நீ பின்தொடர் தாவீது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று. நான் சொல்கிறேங்க, இது பைத்தியக்கார மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன் கடவுள் அன்னைக்கு காப்பாற்றலை, ஏன் அதை பண்ணலை இதை பண்ணலை, அதெல்லாம் இல்லை. கடவுள் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார்னு வாய்களை பொத்தி கொண்டு நடக்கிறவன் தான் நீதிமான். இழப்பை கொடுக்கட்டும், வீட்டில் டெத்து விழும், நல்லது நடக்கும், நன்மைகள் உண்டாகும். கர்த்தர் திடீர்னு என்ன பண்ணுவார், மகளை ஏஜ் அட்டன் பண்ண வைப்பார், திடீர்னு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரே ஏன் என்னை கை விட்டீங்க, ஏன் ஆண்டவரே இதை பண்ணி இப்போ தொலைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், கடவுளுடைய மூளையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது தான். ஆனால் ஜிப்பை போட்டு வாயை மூடிக்கிட்டு அமைதியாக தன்னை திடப்படுத்தி கொள்ளணும். தாவீது ஒரு வேளை அத்தனை பேரோடு கூட நின்று கடவுளை எதிர்த்திருந்தால், கடவுளை ஒரு மாதிரி அவர் அந்த இழப்பு நிமித்தம் பேசி இருந்தார், தன்னை திடப்படுத்தாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அவர் இழந்ததாகவே சாத்தான் வைத்திருப்பான். ஆனால் தேவ மனுஷன் நெருக்கப்படுவான், தாழ்த்தப்படுவான், இழப்பு வரும், அதன் மத்தியில் கர்த்தர் தான் வேணும்னு பிடிச்சி நிற்பார் பாருங்க. அந்த டைமில் எவனுக்காவது விசாரிக்க தோணுமா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. உங்கள் பிள்ளை அடிபட்டு அப்படியே நிற்கிதுன்னு வைங்க, ரத்தம் அழியுது, நம்ம போய் ஓடி போய் என்ன பண்ணுவோம், ட்ரெஸ்ஸை கிழித்து இருக்கிறத வச்சு நம்ம கட்டி சரி பண்ணுவோம். ஆனால் அந்த டைமில் போய், ஆண்டவரே நான் போய் கட்டுவது உமக்கு சித்தமா, எவனாவது கேட்பானா? யோசிச்சுப்பார். நான் சொல்கிறேன், கர்த்தர் சித்தம் இல்லாமல் எந்த சத்துருவும் உன் எல்லைக்குள் வர முடியாது. அவனை வர விட்றாரா, அமைதியாக இரு. சுட்டெரிக்கிறானா, தடுக்கிறானா, தடை செய்கிறானா, அமைதியாக இரு. கர்த்தர் யார் என்பது பின்பு விளங்க ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். 600 பேரோட போட 400 பேரோடு போனார். மீதி 200 பேர் விடாய்த்த ஆத்மாவை சோர்ந்து கரையில் உக்காந்துட்டான். 400 பேரோடு போய் அந்த பெரும் அமலேக்கியர் கூட்டத்தை அப்படியாக அடித்து நொறுக்கி தன் சொத்துக்களை, தன் இழந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு திரும்ப அந்த 200 பேர் உக்காந்தாம்பார், அவங்களுடைய சந்ததிகளையும் கூட்டிகிட்டு கொண்டு வந்து அந்த 200 பேர்கிட்ட கொடுத்துட்டு, அந்த 400 பேர் கூட்ட எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அப்படியே வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அங்கே இருந்த மக்கள் சொன்னாங்க, இது தாவீதின் கொள்ளை, இது தாவீதுக்கு தேவன் கொடுத்த பெரும் ஜெயம். அத்தனை இழந்ததையும் தேவன் தாவீதுக்கு திரும்ப தந்தார். நான் சொல்கிறேன், ஆதாம் ஏவாளா இருக்கட்டும், ராகாபா இருக்கட்டும், யோபு ஐயாவாக இருக்கட்டும், தாவீது ஐயாவாக இருக்கட்டும், இவங்க இழந்ததெல்லாம் திரும்ப பெற்று கொண்டார்கள். இன்றைக்கி எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும்? அப்படியே பயபக்தியோடு எழுந்து நிற்கலாமா? நான் சொல்கிறேன், இழந்ததுக்காக கவலைப்படாதீங்க, இழக்கில் நிற்கிற காரியத்துக்காக கவலைப்படாதீங்க.